ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு ஈவெண்ட்டை ரிவிஷன் பண்ணிட்டு டாபிக் உள்ள போகலாம். 1948 கிரைசிஸ் ஞாபகம் இருக்கா? பாலஸ்தீன் மக்களோட லைஃப்ல மிகப்பெரிய சம்பவம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கும் உங்கள் லேண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்கள் வீட்டை விட்டு உங்கள் நிலத்தை விட்டு வெளியே போயிடணும். என்ன ரீசன்? உங்களை வெளியே அனுப்பிட்டு உங்கள் லேண்டில் இன்னொரு நாட்டை உருவாக்க போகிறோம். கிரியேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் உருவானதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் இருக்கு. 7 லட்சம் பாலஸ்தீனியன்ஸ் லேண்டை விட்டு தேவர் ஃபோர்ஸ்டு டு கோ அவுட் ஆஃப் தேர் ஹோம் லேண்ட். எப்போ? 1948. பாலஸ்தீனியன் கிரைசிஸ் சொல்லலாம், பாலஸ்தீனியன் நக்பா. அவங்க லைஃபை மாற்றின மிகப்பெரிய துயர சம்பவம். அதுக்கு லாங்குவேஜ் அரபிக் வேர்டு நக்பா, பாலஸ்தீனியன் நக்பா. ஆக்சுவலாக இது மட்டும் கிடையாதுல்ல, மறுபடியும் நடக்குது. 1967 மறுபடியும் ஒரு 6 டே வார் நடக்குது. அப்போ என்ன பண்றாங்க? இஸ்ரேல் முடிஞ்ச அளவுக்கு பாலஸ்தீன்ஸை அந்த இடத்த விட்டு எக்ஸ்பெல் பண்றாங்க, வெளியே அனுப்புறாங்க. இந்த பழைய ஈவெண்ட்டை இப்போ ஏன் ரிமைண்ட் பண்றோம்? பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ வந்து காசாவில் அமைதி உருவாக்குறதுக்கு ட்ரம்ப் ஒரு பிளான் சொல்லியிருக்காரு. என்ன பிளான்? காசாவில் இருக்கிற மக்கள் யாரு? பாலஸ்தீனியன்ஸ் 2.3 மில்லியன் மக்களையும் காசா விட்டு வெளியே அனுப்பிடணும். அந்த இடத்த இஸ்ரேலுக்கு கொடுத்து அது ஒரு பெரிய பணக்கார நடம் மாற்றணும், டூரிஸ்ட் பட்டம் மாற்றணும். ஒருவேளை அங்கே இருக்க மக்கள் வெளியே போகலன்னா அமெரிக்கா ஃபோர்ஸ் அனுப்பும், ட்ரூப்ஸ் அனுப்பி வெளியே அனுப்பும். இது ட்ரம்ப் கொடுத்த பிளான். ஆக்சுவலாக அது பிளானே கிடையாது. இல்லை, திஸ் இஸ் வாட் எத்தனிக் கிளீன்சிங் தானே சொல்லணும். அதாவது ஒரு பகுதியில இருந்து ஒரு நிலத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் வெளியே அனுப்பிட்டு அந்த நிலத்துக்கு இன்னொரு மக்களை வர வைக்கிறது. ஒரு இன அழிப்பு தானே ஒரு லேண்ட்ல இருந்து. இட் இஸ் நாட் ஏ பிளான், இட் இஸ் ஏ வயலன்ஸ் சொல்லலாமா? ஜென்ரலாகவே குளோபல் லெவலில் ரைட் டு ரிட்டர்ன்ன்றது ஒரு ஹியூமன் ரைட்ஸ். அதாவது உனக்கு ஒரு ஹோம் லேண்ட் இருக்குன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கலாம், அங்கே வெளியே வந்துட்டீங்க, ஆனால் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ரைட் டு ரிட்டர்ன். ஸோ ட்ரம்ப்போட இந்த ஐடியாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த ஆங்கிள் அட்ரஸ் பண்ணுறது? ஒரு 3 ஆங்கிள் அட்ரஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ட்ரம்ப் சொன்னது ஒரு பிளானே கிடையாது. ஆக்சுவலாக இது என்னது? இது ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுறோம்? அப்புறப்படுத்துறோம். எத்னிக் கிளீன்சிங். அதாவது அந்த மக்கள் வாலண்டரியாக வெளியே போகல, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் வெளியே அனுப்புறோம். வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல அவங்க லேண்டில் வேற மக்கள் என்ன பண்ணுறோம்? கொண்டு வரும். திஸ் இஸ் எத்னிக் கிளீன்சிங். இது வந்து கிரேட்டஸ்ட் கிரைம் அகேன்ஸ்ட் தி ஹியூமனிட்டி. அதனால இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண விட முடியாது. செகண்ட் ஆங்கிள், ட்ரம்ப்போட பிளானை நாம ரிஜெக்ட் பண்றது இல்லை, காசாவை சுற்றி இருக்கிற எந்த அரப் கண்ட்ரீஸுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுற அரப் கண்ட்ரீஸ் கூட இந்த ஐடியா ஒத்துக்கல. என்ன ரீசன்? அந்த எல்லா அரப் கண்ட்ரீஸ்குள்ளே இருக்கிற மக்கள் இருப்பாங்களா, ஆர்டினரி மக்கள், எல்லாருமே சப்போர்ட்டிங் ஃபார் பாலஸ்தீன் ரைட்ஸ். அப்போ இந்த எல்லா அரப் கண்ட்ரீஸும் யூஎஸ்ஏ பக்கம் நின்றுச்சுன்னா மக்கள் பண்ணுவாங்க, அந்த ஊரில் அந்த ராஜாவை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற லீடர்ஸ் வந்து மக்களோட சென்டிமெண்ட் எதிர்த்து பண்ண மாட்டாங்க. செகண்ட், மூணாவது ஆங்கிள், ட்ரம்ப்போட மெயின் எய்ம் அந்த இடத்துல அமைதியை உருவாக்குறதா எய்மா இருந்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காசா முழுக்க இஸ்ரேல் ஆக்குபை பண்ணுதுன்னா அது என்ன மாறிடும்? ஏஷியாவுக்கு நடுவில் அரப் கண்ட்ரிஸ் நடுவில் ஒரு மிலிட்டரைஸ்டு ரீஜனாக மாறிடும். அது இன்னும் கொஞ்சம் பாம்பு வச்ச மாதிரி எப்போனா வெடிக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பாலஸ்தீனியன்ஸை அவங்க லேண்ட்லேருந்து வெளியே அனுப்புற இந்த பிளான் இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. கரெக்டாக 1948 பார்த்தோம், 6 டே வாரில் பார்த்தோம். இவ்வளோ சண்டைகள் நடந்து இவ்வளோ வெடிகுண்டுகள் போட்டும் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அங்கிருந்து வெளியே போகலாம். என்ன அர்த்தம்? அந்த லேண்டு மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மக்களை அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்ப ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே வெளியே அனுப்பினாலும் அது அமைதியை உருவாக்காது. லாங் டேர்ம் ஹேட்டர்னஸ், இன்ஸ்டெபிலிட்டி, வயலன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் சென்டர் பேஜில் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இந்த ஆர்டிகல். அமெரிக்கா ஷுட் நாட் டிஸ்பிளேஸ் அன் என்டையர் பீப்புள், ஷுட் புஷ் ஃபார் 2 ஸ்டேட் சொல்யூஷன். அண்ட் சென்டர் பேஜில் இன்னைக்கு அடுத்த நியூஸ் இருக்குல்ல, பாட்டம் நியூஸ். இந்த நியூஸும் யூஎஸ் பற்றி தான். இதில் 2 கீவேர்டு இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு ரொம்ப சிம்பிள், நான் எழுதுறேன், சொல்லுங்க. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஐசோலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா ஐசோலேஷனாக இருக்கு, என்ன அர்த்தம்? தனிமையாக இருக்கு. அதான இஷ்யூவே. அமெரிக்கா WHO இருந்துச்சு, அதை விட்டு என்ன வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு. அப்புறம் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருந்தும் வெளியே வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் யூஎஸ்ஏ? யூஎஸ்ஏ வாண்ட்ஸ் டு ஐசோலேட் இட் செல்ஃப் ஃப்ரம் தி குளோப். இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரி ஒன்றா சேர்றாங்கல்ல, அந்த முடிவிலிருந்து தன்னை வித்ட்ரா பண்ணிக்குது யூஎஸ்ஏ. அது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், யூஎஸ்ஏவோட ஒரு முக்கியமான ஆக்ட், ஃபாரின் அசிஸ்டன்ஸ் ஆக்ட். அதாவது இருக்கிறதுலே பணக்கார நாடு எது? அமெரிக்கா. அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுற கண்ட்ரி. இப்போ என்ன பண்ணுதுன்னா, மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஹெல்த்தில் இல்லை டெவலப்மெண்ட்டில், முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபாரின் அசிஸ்டன்ஸ் ஆக்ட். அது ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு பாடி போட்டிருக்காங்க, ஒரு ஏஜென்சி, USAID, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு யூஎஸ் என்ன பண்ணுது? ஒரு ஏஜென்சி வச்சு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப்ல என்ன அர்த்தம்? ஃபண்டு கொடுக்கும். அதுக்கு புரியுதா? எல்லா கண்ட்ரிலும் இருக்கிற ஏதோ ஒரு ஏஜென்சி கிடையாது. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்டர்நேஷனல் எய்ட். நம்ம கண்ட்ரிக்கு குளோபல் லெவலில் இருந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு காசு வருது வச்சுக்கலாம். அந்த இன்டர்நேஷனல் எய்டுக்கு அதிகமாக காசு தர ஒரு கண்ட்ரி USAID. யோசிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் டிசாஸ்டர் வந்திருக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு USAID என்ன பண்ண போகுது? காசு தரப்போகுது. இன்டர்நேஷனல் எய்ட். ஸோ குளோபல் லெவலில் நிறைய கண்ட்ரிக்கு எய்ட் பண்ணுறது அது முக்கியமான வேலை. அப்போ USAID இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் USA's கமிட்மெண்ட் டு தி இன்டர்நேஷனல் ஆர்டர் சொல்லலாமா? குளோபல் லெவலில் தன்னை கண் பண்ணிக்குது, குளோபலைஸ்டாக வச்சுக்குது. இப்போ என்ன ஆப்போசிட்டா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு? அடுத்த ஒரு 90 டேஸ்க்கு இந்த USAID பண்ணுற, அதாவது அமெரிக்கா குளோபல் லெவலில் பண்ணுற எல்லா எய்டு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது காசு போதில்ல, எல்லா ஃபண்டையும்
அடுத்த ஒரு 90 டேஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுறோம். அதாவது USAID ஏஜென்சி ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகாதுன்னா இன்டர்நேஷனல் எய்டு போகாது, ஃபண்டு போகாது. அப்போது WHO வெளியே வந்துருச்சு, பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு, இன்டர்நேஷனல் லெவலில் ஃபாரின் எய்ட் தர தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வெளியே வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப்போட வெற்றி வந்து மேபி டீக்ளோபலைசேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியும் தனக்கு என்ன தேவையோ அதோட என்ன பண்ணிக்க தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குது. அது யார் பண்ணுறா? பணக்கார நாடே பண்ணுது. இப்போ குளோபல் லெவலில் பணக்கார கண்ட்ரிஸ், முக்கியமாக US, ஒரு ஃபாரின் எய்டு, ஃபாரினுக்கு தர வேண்டிய ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணுதுன்னா யாருக்கு முதல் பாதிப்பு? புவர் கண்ட்ரிஸ். அப்போ அவ்வளோ காசு தருதான்னு பார்த்தா ஒரு டேட்டா. வருஷம் அமெரிக்கா ஒரு பட்ஜெட் போடும்போது, அந்த இயர் பட்ஜெட் போடுவாங்களே, அந்த பட்ஜெட் போடும்போது இந்த வருஷம் ஃபாரினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காசு அலோகேட் பண்ணுவாங்களே, அது எவ்வளோ? 2024 பட்ஜெட் படி ஃபாரின் எய்டு, அதாவது USAID ஏஜென்சிக்கு அலோகேட் பண்ண காசு 44.2 பில்லியன். 1 பில்லியன்னா 100 கோடி, 10 பில்லியன்னா 1000 கோடி. இப்போ 1 இயருக்கு 4000 கோடி அளவுக்கு, 4000 கோடி டாலர் அளவுக்கு ஃபாரின் எய்டு பண்ணுது. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் இருக்குல்ல 44 பில்லியன், இது வந்து அமெரிக்காவோட பட்ஜெட்ல எத்தனை பர்சன்டேஜ் காசு? ஜஸ்ட் 0.4% தான். டோட்டல் யூஎஸோட ஃபெடரல் பட்ஜெட்ல 0.4% காசு தான் மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுது, ஹெல்த்துக்கு, டிசாஸ்டருக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு. பட் ஆக்சுவலாக இந்த 0.4% அமௌண்ட் இருக்குல்ல, இந்த 44 பில்லியன், அது வந்து ஒட்டுமொத்த ஹியூமானிட்டரியன் எய்டில், அதாவது உலகம் முழுக்க இருக்கிற போர் கண்ட்ரீஸ்க்கு எய்டு போதில்ல, அந்த ஃபுல் காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ்? 42%. இப்போ குளோபல் முழுக்க போர் கண்ட்ரீஸ்க்கு காசு போதுன்னா, ஈவன் டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியாவுக்குமே யார் காசு தரா? US காசு கொடுத்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா நமக்கு தர காசு குறைஞ்சிட்டே இருக்கு. பட் இன்னைக்கு வரைக்குமே அவங்க பட்ஜெட்ல நமக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்காங்க. அப்போ UNஓட ஹியூமனிட்டரியன் எய்ட்ல பாதி காசு யார் போட்டிருக்கா? USA போட்டிருக்கு. அந்த அக்கௌண்ட் என்ன பண்றாங்க? ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. யாரு? ட்ரம்ப். ஓரளவுக்கு புரியுதுல இந்த பாயிண்ட்? ஏன் புரியுதுல? USAID கிட்ட இருக்கிற ஃபண்டு வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ரொம்ப குட்டி அமௌண்ட்டாக இருக்கலாம். பட் அது வந்து குளோபல் லெவலில் இட் இஸ் அ மேசிவ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா USAID இந்த ஏஜென்சி எதுக்கெல்லாம் ஃபண்டு தருது? ஹெல்த் கேர், குளோபல் லெவலில் HIV பாதிப்படுறவங்களுக்கு, TB, குழந்தைங்களோட ஹெல்த், வேக்சின் போடுற இம்யூனைசேஷன், ஹெல்த்து தனி காசு போகுது. எந்த கண்ட்ரியில் சாப்பிட கஷ்டப்படுறாங்களோ ஃபுட் எய்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காசா வச்சுக்கலாம். காசா இருக்கிற பிரச்சனை இல்லை, அங்கே சாப்பாடு அனுப்புவாங்க. முக்கியமானது கல்வி, எஜுகேஷன் ப்ரோக்ராம். அண்ட் 4th முக்கியமானது போலியோ எராடிகேஷன், சைல்டோட ஹெல்த். இதெல்லாம் முக்கியமான ஃபண்ட். இவ்வளோ விஷயத்துக்கு காசு போகுது. ஸோ இந்த ஃபண்ட்லாம் குளோபல் லெவலில் காசு போகுது. இந்தியாவுக்கு $150 மில்லியன் இந்த இயர் கொடுத்துருக்கு. அப்போ இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். வி ஆர் லெஸ் டிபெண்ட் ஆன் அமெரிக்கா தான். பட் குளோபல் லெவலில் இந்த ஃபண்டு இருக்குல்ல, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு வர காசு இருக்குல்ல, இட் இஸ் அ லைஃப் லைன், மக்களோட உயிரை காப்பாற்றுற ஃபண்ட். இப்போ நீங்கள் யோசிங்க, தன்னை சூப்பர் பவர் சொல்லிக்கிற ஒரு கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ல இருந்து ஃபண்டு தரதுலேருந்து வெளியே வர்றது கரெக்டாக தப்பா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன? ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் இருக்குங்க. இப்போ குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் எய்ட் தர எல்லா கமிட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா இப்போ அந்த ஃபண்டை யார் தருவா? இப்போ அந்த ஃபண்டை யார் தராங்களோ அந்த காசு அந்த கண்ட்ரி பின்னா ஆகிடும், குளோபல் லீடராக மாறிடும். மேபி இந்த இடத்த சைனா நினைச்சா பிடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு US என்ன பண்ணாது? தன்னோட பாலிசி ஷிஃப்ட் பண்ணாது. குளோபலைஸ்டாக தான் இருக்கும், ஐசோலேட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கனா தான் யோசிக்கும். அப்போ இந்த சேஞ்சுக்கு என்ன ஆகணும்? நம்ம குளோபல் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணணும். மற்ற கண்ட்ரியோட ஃபண்டை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு ரெகுலேஷன் உருவாக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். ஸோ லாஸ்ட்டாக 3 பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணலாம். எக்ஸாம் பாயிண்ட் கன்க்ளூட் பண்ணால் 3 பாயிண்ட். வாட் இஸ் தி இம்பாக்ட்? இதுக்கப்புறம் குளோபல் இஷ்யூஸில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூன்ஸ் நாடும் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க காசே தரது கிடையாது, அவங்க சொல்கிறது கேட்காம இருக்கலாம். அமெரிக்காஸ் இன்ஃப்ளூன்ஸ் மைட் பி ரெடியூஸ்ட் இன் குளோபல் இஷ்யூஸ். அமெரிக்காவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் ஒரு லாங் டேர்மா ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகும், டேமேஜ் ஆகும். அப்போ அமெரிக்காவோட ஆலிஸ் கூட, அமெரிக்கா கூட இருக்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கூட மேபி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை சைனா கூட ஷிஃப்ட் பண்ணலாம். 3வது, குளோபல் லெவலில் ஒரு பவர் வேக்கம் இருக்குது. அதாவது இப்போ காசு தரதுல குறைஞ்சு போச்சுல, டாமினன்ட் கண்ட்ரி ஒன்று வெளியே போயிடுச்சு. இப்போ அந்த இடத்த யார் பிடிக்க போகிறா? ஸோ குளோபல் லெவலில் ஒரு பவர் வேக்கம் இருக்குது, தட் மைட் பி ஃபில்டு பை சைனா. இந்தியன் ஜுடிஷியரியோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓவர் பர்டன், அதாவது கேஸ் நிறைய இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹைகோர்ட்ல மட்டும், மோஸ்ட்லி ஹைகோர்ட் எதுக்கு வரும்? அப்பீலுக்கு வருமா? ஹைகோர்ட்ல மட்டும் 62 லட்சம் பெண்டிங் கேசஸ் இருக்கு. இப்போ இந்தியாவில் என்ன கிடையாது? டைம்லி ஜஸ்டிஸ் கிடையாது. நீங்க ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அது பல வருஷங்கள் ஆகலாம். என்ன ரீசன்? ஓவர் பர்டன். ஏன் ஓவர் பர்டன் ஆகுது? ஏன் இவ்வளோ பெண்டிங் ஆகுது? இந்தியன் ஜுடிஷியரியில் இன்னும் வேகன்சி என்ன பண்ணல, ஃபில் பண்ணல. ஆக்சுவலாக இந்த கேஸை பிரித்து பார்க்கலாங்க. 62 லட்சம் கேஸில் 18 லட்சம் கேஸ் வந்து கிரிமினல் கேஸ். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இதில் அரெஸ்ட் ஆயிருப்பாங்களே, அவங்க ஜெயிலில் இருப்பாங்க. அப்போ இந்தியன் ஜுடிஷியரி ஓவர் பர்டனாக இருக்குன்னா இந்தியாவோட ஜெயில் எப்படி இருக்கும்? ஓவர் க்ரௌடிங்காக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ஸ்ட்ரகிளிங். அப்போ எல்லா கவர்மெண்ட்டும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு கோர்ட்டில் இருக்கிற அந்த வேகன்சி இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணணும். டிலே ஆகிட்டே இருக்கு. அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு கவர்மெண்ட் டிலே பண்ணிருக்கு. ஓகே, இமீடியட்டாக என்ன பண்ணலாம்? டெம்பரரியா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஐடியா, அந்த வேகன்சி போஸ்ட்டுக்கு வர வரைக்கும் டெம்பரரியா ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ஆல்ரெடி ரிட்டையர் ஆன ஜட்ஜை டெம்பரரி என்ன பண்ணலாம்? வேலைக்கு வைக்கலாம். ஆட் ஹாக் ஜட்ஜ், டெம்பரரி ஜட்ஜ். யாரை டெம்பரரியா போடுறோம்? ரிட்டையர் ஆன ஜட்ஜை டெம்பரரியா போடுறோம். என்ன ரீசன்? கேஸ் பெண்டிங்காக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல இதுக்கு அதிகாரம் உண்டா? தனி ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 224A. ஏன் இருந்தாலும் அர்த்தம், லெட்டர் இருந்தாலும் அர்த்தம். இந்த ஆர்டிகல் ஆட் பண்ணியிருக்கோம். 15th Amendment Act 1963. என்ன சொல்லுது? ஹை கோர்ட்டுக்கு ஹெடாக் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணலாம். பர்மனெண்டா கிடையாது, டெம்பரரியா. பட் டெம்பரரியா ஒரு ஜட்ஜை போடும்போது சில கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க. கான்ஸ்டியூஷன் சொல்ற கண்டிஷன். இந்த டெம்பரரி அப்பாயின்மெண்ட் பண்றோம்ல, அந்த அப்பாயின்மெண்ட்டை
இந்த ஜட்ஜும் அக்செப்ட் பண்ணிக்கணும், பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ பிரசிடென்ட் மஸ்ட் அக்செப்ட் தி அப்பாயின்மெண்ட். அடுத்து அந்த டெம்பரரி ஜட்ஜுக்கு என்ன அலோவன்ஸ் யார் முடிவு பண்ணுவா? அலோவன்சஸ் டிசைட் பை பிரசிடென்ட் ஆர்டர். அடுத்து ரிட்டையர் ஆகி வந்திருந்தாலும் இப்போ ஹைகோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜுக்கு என்ன பவரோ எல்லா பவரும் இருக்கு உண்டு. ஈவன் டெம்பரரியாக இருந்தாலும் இப்போ சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன பவரோ, என்ன ப்ரிவிலேஜோ, என்ன ஜூரிஸ்டிக்ஷனோ எல்லாம் இருக்கு உண்டு. ஸோ இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த எல்லா டீடைல்டு ப்ரொசீஜரும் 1998 மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அதில் டீடைல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெடாக் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுற ப்ராசஸ் என்ன, எக்ஸாக்ட் ப்ராசஸ் கேன் பி சீன் இன் திஸ் ப்ரொசீஜர். அப்போ கான்ஸ்டியூஷனே டெம்பரரி சொல்லிடுச்சு, ஜட்ஜை போலாம் சொல்லிடுச்சு. இதோட நெகட்டிவ் என்ன? எல்லா கவர்மெண்ட்டும் அந்த வேகன்சி இருக்குல்ல பெண்டிங், அதை ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கேஸ் நடக்குது 2021 கேஸ். யார் சொல்றா? சுப்ரீம் கோர்ட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹெடாக் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்ல அந்த ஹைகோர்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 20% வேகன்சி இருக்கணும். 20% ஜட்ஜ் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் ஹெடாக் ஜட்ஜ் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். யோசிக்க முடியல. அப்போ ஒரு ஹைகோர்ட்டில் 10% வேகன்சிக்கு வச்சுக்கலாம். அப்போ இந்த கோர்ட் யார மாட்டா டெம்பரரி ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இதை மாற்றிருக்காங்க. இப்போ நடக்கிற இஷ்யூ, இப்போ வந்த ஜட்மெண்ட், அந்த 20% வேகன்சி இருக்குல்ல அதெல்லாம் பார்க்க வேணாம். இந்த ரூல் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பார்த்து தான் ஓவர் பர்டன், ஓவர் பெண்டிங், இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஜட்ஜ் என்ன பண்ணிடலாம், அப்பாயிண்ட் பண்ணிடலாம். பட் அப்பாயிண்ட் பண்ணுற ஜட்ஜை ஒரு கேஸுக்கு தனியாக போகக்கூடாது. ஒரு சிட்டிங் பெஞ்ச் இருப்பாங்களே, ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்களே, 5 உட்காந்துருப்பாங்களே, இந்த சிட்டிங் பெஞ்சில் ஒரு ஜட்ஜன் ஆகலாம், அப்பாயிண்ட் ஆகலாம். இது ஒன்று. ரெண்டாவது, எந்த கேஸுக்கு மட்டும்தான் ரிட்டையர்ட் ஜட்ஜை டெம்பரரி அப்பாயிண்ட் பண்ணலாம்? கிரிமினல் கேஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஒரு கிரிமினல் கேஸ் அப்பீலுக்கு வந்திருக்குன்னா அந்த அப்பீல் பெண்டிங்காக இருக்குன்னா ஹெடாக் ஜட்ஜை போடலாம், சிட்டிங் பெஞ்சில் போடலாம். அப்போ இந்த தீர்ப்போட இம்பாக்ட் என்ன, இல்லை காரணம் என்ன? சுப்ரீம் கோர்ட் வாண்ட் டு ரெடியூஸ் தி ஹியூஜ் பேக்லாக் ஆஃப் கிரிமினல் கேசஸ். அண்ட் ஆல்சோ இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் ஒரு குரூப் ரெடி பண்ணணும், ஒரு பேனல் ரெடி பண்ணிட்டு இந்த பேனல் தான் முடிவு பண்ணும் எந்த ரிட்டையர்ட் ஜட்ஜை மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பலாம். இது முடிவு பண்ணுறாரு சிஜேயோட ஒரு பேனல். அந்த பேனல் யாருப்பா? இட் இஸ் எ பேனல் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் பேனல் ஒன்றா சேர்ந்து யாரை அகைன் ரீகால் பண்ணலாம், யார் வரது பெஸ்ட் சொல்லிட்டு கால் பேக் பண்ணுவாங்க. இதோட எய்ம் என்ன? ஒரு பேனல் இருக்கிறதுனால கண்டிப்பா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் கூடுவாங்க. செகண்ட் விஷயம் பண்ணலாமா, ஹெடாக் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணிக்கங்க. பட் கிரிமினல் கேஸ்க்கு மட்டும்தான் சிட்டிங் பெஞ்ச் தான் உட்காரணும். பட் ஒரு ஹைகோர்ட்ல எத்தனை டெம்பரரி ஜட்ஜ் இருக்கலாம், எத்தனை ஹெடாக் ஜட்ஜ் இருக்கலாம்? இந்த ஹைகோர்ட்டோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைகோர்ட்ல 20 ஜட்ஜ் வச்சுக்கலாம். டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 10% மேலே யார் போகக்கூடாது, டெம்பரரி ஹெடாக் ஜட்ஜ் போகக்கூடாது. இப்போ என்ன பண்றாங்க, நம்பரையும் குறைச்சிடுறாங்க. மேக்ஸிமம் 10% மேலே போகக்கூடாது டோட்டல் ஸ்ட்ரென்த்ல. ஸோ இது எல்லாம் தான் இந்த நியூ ஜட்மெண்ட்டோட முக்கியமான பாயிண்ட்ஸ். பட் ஆக்சுவலா டாபிக் ஓவர். இந்த ஓல்டு கேஸ் இருக்குல்ல, 20% வேகன்சி இருந்தால் மட்டும் ஹெடாக் ஜட்ஜ் அப்பாயின்ட் சொன்னாங்களே, இந்த கேஸ் என்ன கேஸ்? 2021 லோக் பிரகாரி கேஸ்ல இந்த ஓல்டு கேஸ் தான், ஓல்டு ஜட்மெண்ட் தான், இதை தூக்கிட்டாங்க. பட் இந்த கேஸ்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், வேற எதாவது யூஸ் ஆகும். ஸோ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் என்ன, அந்த ஹைகோர்ட்ல 20% மேலே வேகன்சி இருந்தால் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கேஸ் பை கேஸ் பார்க்கலாம். ஒரு கேஸ் கிரிமினல் கேஸ், கிரிமினலுக்கு அப்பீல் கேஸ் கடைசி 5 இயர்ஸா அப்படி பெண்டிங்காக இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த ஆங்கிள் யோசிக்கலாம். இல்லைனா ஒரு ஹைகோர்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 10% கேஸ், ஒரு 100 கேஸில் அட்லீஸ்ட் ஒரு 10 கேஸ் கடைசி 5 வருஷமா அப்படியே பெண்டிங்கில் இருக்குன்னா அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். இதெல்லாம் கொடுத்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ். இது நியூ ஜட்மெண்ட் கிடையாது, லோக் பிரகாரி கேஸில் கொடுத்த ஜட்மெண்ட். இப்போ அடுத்த வைப்பலாம். ஸோ எல்லாருக்குமே தெர்மல் பவர் பிளான்ட் தெரியும்ல, இதோட எய்ம் என்ன? ஃபாசில் ஃபியூல், ஃபார் எக்ஸாம்பிள் கோல் வச்சுக்கலாம், இல்லக்கறி. அது என்ன பண்ணுவாங்க, அதை எரிப்பாங்க, ஹீட் ஆக்குவாங்க. அந்த ஹீட்ல இருந்து என்ன உருவாகும், எலக்ட்ரிசிட்டி உருவாகும். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹீட். அந்த எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம். இந்தியாவோட 70% எலக்ட்ரிசிட்டி சோர்ஸ் இது. இந்த கோலை ஹீட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் தான், கரெக்டா? ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் யூஸ் ஆகுது. பட் எதுக்கு கஷ்டம்? இது என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ராப்ளம்? நம்ம கோல் என்ன பண்ணுறோம், கோலை பர்ன் பண்ணுறோம். பர்ன் பண்ண என்ன உருவாகும், பொல்யூட்டன்ஸ் வெளியே வரும். என்ன பொல்யூட்டன்ஸ்? சல்ஃபர் டை ஆக்சைடு. இது மட்டும் தானா? கார்பன் டை ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர். இது மூணுல இது பெரிய ஆபத்து, சல்ஃபர் டை ஆக்சைடு. இது என்விரான்மெண்ட்ல ஏர்ல ஸ்பிரிட் ஆக ஏர்ல என்ன உருவாகும், ஆசிட் ரெயின் வரும். ஆசிட் ரெயின் பிளான்ஸ் அழிக்கும், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் உருவாக்கும், கரெக்டா? ஸோ ஏர்ல இருந்து, வாட்டர் சோர்ஸ்ல இருந்து, பிளான்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பொல்யூட் ஆக்குற ஒரு பொல்யூட்டன்ட் எது? சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ தெர்மல் பவர் பிளான்ட் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு எமிட் ஆகுதுல்ல, அதை குறைக்கணும். லாஜிக் புரியுதா? சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷனை we have to reduce. யாரோட எய்ம்? இந்தியாவோட எய்ம். 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் ஒரு நியூ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்துச்சு, நார்ம்ஸ். என்ன ரூல்ஸ்? சல்ஃபர் டை ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர், நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். எப்போ கொண்டு வந்தாங்க ரூல்ஸ்? 2015. ஸோ எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்டும் 2017 இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடணும். மீனிங் புரிச்சா? பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரூல்ஸை எல்லாரும் பயங்கரமாக பேசினாங்க. என்ன ரீசன்? இதில் போட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே குளோபல் லெவலில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ், குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்களே, உலக லெவலில் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற ரூல்ஸ் போடுவாங்களே, அந்த லெவலில் ப்ராக்டிஸ் அது. சைனா, ஆஸ்திரேலியா, USA, அங்கே என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ். லாஜிக் புரியுதுல? ரூல்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஏர் எப்படி இருக்கும், க்ளீனாக இருக்கும், மக்களோட ஹெல்த் சூப்பராக இருக்குமா? பட் 2018 டெட்லைன் என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. 2022, 2024 லாஸ்ட் டிசம்பர், 2024 டிசம்பர் மாதம்
அனௌன்ஸ்மெண்ட் அகைன் இன்னொரு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2027 வரைக்கும் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் த இம்பாக்ட்? தெர்மல் பவர் பிளான்ட் சுற்றி இருக்கிற மக்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அடுத்த 3 வருஷத்துக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ அடுத்த பாயிண்ட், ஏன் இந்தியாவில் இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட்டால சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷனை உடனடியாக கண்ட்ரோல் பண்ண முடியல? என்ன ரீசன்? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஃபேக்ட், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பவர் பிளான்ட் இருக்குல்ல, அந்த பவர் பிளான்ட் யூஸ் பண்ற கோலை விட இந்தியாவில் கிடைக்கிற கோல் இருக்குல்ல, அது பெட்டர். என்ன ரீசன்? நம்ம இந்தியன் கோலை நம்ம பர்ன் பண்ணும்போது அதில் எமிட் ஆகிற சல்ஃபர் இருக்குல்ல ரொம்ப கம்மி. லோ சல்ஃபர் கோல், லாஜிக் புரியுதுல? நம்ம ஊரில் இருக்கிற கோலுக்குள்ள கண்டென்ட்டே சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எரிக்கும் போது வெளியே வர சல்ஃபர் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக எமிட் ஆகிற கோலை வச்சுக்கிட்டு நமக்கு எமிட் ஆகிற சல்ஃபரே கம்மி தான். அந்த லோ சல்ஃபர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ரீசன்? எல்லா தெர்மல் பிளான்ட்டும் இந்த SO2 நார்ம்ஸ் பார்த்தோம்ல, ரூல்ஸ் போட்டிருந்தாங்களே என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் FGD அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன், சிம்பிளா FGD இதிலே போட்டிருக்கல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கோல் பர்ன் ஆகும்போது SO2 வெளியே வருமா? இந்த ப்ராசஸ் வழியாக SO2 பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு கெமிக்கலை போட்டு SO2 கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கெமிக்கல் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும், SO2 மறைஞ்சிடும். அப்போ அந்த நியூட்ரலைஸ் ஆகிருக்குல்ல, மிச்சத்துக்கு ரெசிடி வச்சுக்கிட்டு அதை சிமெண்ட் கூட பயன்படுத்த முடியும். அப்போ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாமா? என்ன பண்ணுறாங்க? டிபேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா தெர்மல் பிளான்ட்டும் இதை FGD-யை என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஆகும்? டிலே ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பேசின எல்லா பாயிண்ட்டுமே இந்த ஆர்டிகல் கொடுத்த பாயிண்ட்ஸ் தான். அண்ட் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் போட்டாங்களே, அது நிறைய ரூல்ஸ் இருக்கும்ல, அது எல்லா ரூல்ஸையும் அந்த டெக்னாலஜி விட்டுருங்க, மற்ற ரூல்ஸை எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதே கிடையாது. ஒவ்வொரு பவர் பிளான்ட்டும் அந்த ரூல்ஸில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பப்ளிக் டேட்டா எதுவும் கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சியாக ஒவ்வொரு தெர்மல் பவர் பிளான்ட்டும் நார்ம்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு விஷயத்தை அலோ பண்ணியிருக்கு. அந்த FGD டெக்னாலஜி இருக்குல்ல, அதை வந்து தெர்மல் பவர் பிளான்ட் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மணி ஆகும் தானே, அட்வான்ஸ் டெக்னாலஜி, அப்போ காசு ஆகும். அந்த காசை வந்து எலக்ட்ரிசிட்டி விற்கிறீங்களே மக்கள்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? கலெக்ட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுறவங்க கிட்ட இருந்து நீங்கள் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கிறீங்களே, அதுக்குள்ள செலவாச்சோ அதை பிரித்து வாங்கிக்கலாம். ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜியோட காஸ்ட்டு மக்களுக்கு போகுது. எலக்ட்ரிசிட்டி பில் ஆகும், இன்னும் அதிகமாகும். பட் ஆக்சுவலாக நார்ம்ஸில் இந்த டெக்னாலஜியில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், வாட் ஷுட் பி தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? டெட்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. ஒவ்வொரு தெர்மல் பவர் பிளான்ட்டும் எவ்வளோ எமிட் பண்ணணும் பொல்யூஷனை அப்படின்றத லிமிடேஷனை ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்க. தெர்மல் பவர் பிளான்ட் அதை எமிட் பண்ணுறாங்களே டேட்டா, பொல்யூஷன் டேட்டாவை பப்ளிக்கு சொல்லுங்க. அந்த காஸ்ட் இருக்குல்ல, கன்சியூமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே, அது பண்ணக்கூடாது. இதெல்லாம் கன்க்ளூஷன்ஸ்.